மோனிகா லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோக்கு 250 வியூஸ் தானா? என்னடா இது, இருக்கிற கை காசெல்லாம் போட்டு ட்ராவல் பண்ணி யூனிக்கான வீடியோஸ் போட்டால் ஒருத்தனும் பார்க்க மாட்டான். கப்புள் விளாக்ஸு, குடும்ப சண்டை, ப்ரெக்னன்சி, கிசு டே இன் மை லைஃபு, இதுக்கு தான் வியூஸ் வருது. வேறு என்ன டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் போட்டால் இவனுங்க பார்ப்பானுங்க? இந்தியா டு கனடா 50 kg பார்சல் 500k வியூஸா? இந்தியா டு யூஎஸ்ஏ 100 kg பார்சல் 1 மில்லியன் வியூஸா? அடே, அவங்க வீட்டில் பார்சல் அமிச்சா நீங்கள் என்ன அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அப்போ இதான் கண்டென்ட்டு. ஐயோ என்ன கண்டாடி ஊரே போட்டு அமிச்சிட்டாங்களா எங்கள் வீட்டில்? ஆமாம், இந்தியாவிலேருந்து நம்ம பேக்கேஜ் வந்துருச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கேபெக்ஸ் இன்டர்நேஷனல் கொரியர்ஸ். இவங்க எனக்கு எப்படி தெரியும்னா, இன்ஸ்டாகிராமில் ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி கொலாப் பண்ணலாமான்னு. நான் கூகுள் ரிவ்யூஸ்லாம் போய் படித்தேன், அப்புறம் ஆன்லைனில் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். சூப்பர் பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் இருந்தது. சரிங்க கொலாப் பண்ணலான்னு கேட்டு இந்த பேக்கேஜை நான் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கம்பெனி பற்றி அவங்க கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறம் உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். வணக்கம், ஐ எம் அபிஷேக் ஃப்ரம் கேபெக்ஸ் இன்டர்நேஷனல் கொரியர். நாங்க இந்த இன்டர்நேஷனல் கொரியர் ஃபீல்ட்ல 20+ இயர்ஸ் தான் இருக்கோம். சின்ஸ் 2003 நாங்க கிட்டத்தட்ட 15 lakhs plus பேக்கேஜஸ் வேர்ல்ட் வைடா ஷிப் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க கிட்ட இருக்க மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்க உங்களுக்காக மல்டிபிள் மோட்ஸ் கியூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்க ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்க கிட்ட இருக்க எக்ஸ்பிரஸ் ப்ரையாரிட்டி, எக்ஸ்பிரஸ் சேவர், எக்கனாமி அண்ட் டியூட்டி பெய்ட் சர்வீசஸ் பிளஸ் எங்களோட சேஃபஸ்ட் பேக்கிங் மூலியமா உங்க பேக்கேஜஸ் உங்க டெஸ்டினேஷனுக்கு சேஃபா டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபாரின்ல இருக்கீங்கன்னா நீங்க எங்க ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு இங்க இந்தியாவில் இருக்க திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் உங்களோட சேஃபான ஒரு லாக்கர் ஸ்பேஸ்ல வச்சு கிளப் பண்ணி மொத்தமாக உங்க டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு ஷிப் பண்ணியும் தந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இன்டர்நேஷனல் கொரியர் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா கான்டாக்ட் கேபெக்ஸ் இன்டர்நேஷனல் கொரியர். Now, thank you. கேபெக்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு கேபெக்ஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். சாட்டர்டே மாதிரி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். மண்டே இந்த பிளேஸ் இந்த டைம் உங்களால் வந்து பிக் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பாக வரோம் சார். நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த டைம் அந்த பிளேஸுக்கு டான்னு வந்தாங்க. வரும்போதே பேக் பண்ண என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணணுமோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு பபிள் விராப்லாம் போட்டாங்க. அப்புறமா பேக்கேஜை வெயிட் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ வெயிட் ஆகுது, இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மண்டே பிக்கப் பண்ணாங்களா, டியூஸ்டே டிரான்சிட்டில் இருந்தது. இன்றைக்கி வெட்னஸ்டே, 3வது நாள் நம்ம கைக்கு பேக்கேஜே வந்துருச்சு. 3 to 5 days ஆகுங்க டெலிவரிக்கு நாங்கள். ஆனால் 3வது நாளே சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். என்னடா பேசிக்கினே இருக்கான், எப்படா ஓப்பன் பண்ண போகிறான், அதுக்கு தானே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓப்பன் பண்ணுறேன். மேலே நீட்டாக பபிள் ராப் பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து ஓரமாக வைப்போம். எஸ், ஃபஸ்ட் ஐட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்ட். இங்கே கனடாவில் எங்கே தேடி பார்த்து இது கிடைக்கல, அதனால் இந்தியாவில் இருந்தே வாங்கியிருக்கேன். மேலே ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு. அடையார் ஆனந்த பவன் பனானா சிப்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அடுத்த ஐட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். கனடாவில் சம்மர் வந்துருச்சா, அதனால் ஹைட்ரேட்டடாக இருக்க வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். நீங்கள் இருப்பா, இதுதான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. எந்த ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக பபிள் விராப் பண்ணணும் இல்லை எக்ஸ்ட்ரா பேக்கிங்லாம் பண்ணணுமோ அதை அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து பண்ணிடுறாங்க. நைஸில் டீ பாத்திரம், நம்ம ஒரு குண்டு மிளகா, புளி 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 புளி. இது புளி பார்ட் 2. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் புளியே வாங்க வேணாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. காலைல காஃபி இல்லைனா நம்ம வண்டி ஓடுறது கஷ்டம். கனடாவில் வந்து கோத்தாஸ் காஃபி அப்புறம் நரசூஸ் காஃபி 2 தான் கிடைக்கும். அதனால தான் கும்பகோணம் ஃபில்டர் காஃபி வாங்கி அனுப்ப சொன்னேன். வீட்டில் பயங்கரமாக அடம் பிடிச்சி 3 குழி தட்டு வாங்கி பார்சல் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். சில நாள் வீட்டில் வெரைட்டியாக செய்வோம். பொரியல், துவையல், கூட்டு, அதெல்லாம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும்ன்ட்டு. குட்டி க்யூட்டான கட்டிங் போர்டு. ஒரு வெங்காயம் ஒரு பூண்டு வெட்டுறதுக்காக பெரிய கட்டிங் போர்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ இது இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதும் ஈஸி, வாஷ் பண்ணுறதும் ஈஸி. ஆஹா, இதுக்காக தான் நான் கொரியரே கேட்டேன். வீட்டில் அரைச்ச மசாலா பொடிஸ், இட்லி பொடி, மிளகா பொடி, இதுவும் ஒரு வகையான போதை தான். இந்த மசாலாஸ் மட்டும் காலி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் கையும் ஓடாது காலும் ஓடாது.
ஒன்று, இங்கே ஃபாரினில் இதை எங்கே போய் அரைக்கிறதுன்னு தெரியாது. 2வது, நம்மளே வீட்டில் அரைச்சாலும் நம்ம வீட்டில் அரைச்சி கொடுக்குற மாதிரியான டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, ஃப்ளேவர் அது கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம வீட்டை விட்டு பல மைல்கள் தள்ளி இருக்கோம். இருந்தாலும் there is something that makes us feel homeனு சொல்லுவாங்களே, அது இந்த மாதிரி மசாலா பொடிஸ் தான். அதை கரெக்டாக நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்குற இந்த கொரியர் கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிவிட்டு, உங்களோட பேக்கேஜிங் பற்றி நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கிங் இவங்க பண்ணியிருக்காங்க. சூப்பரில் இன்னொரு பொடி வேறு இருக்குது, சாம்பார் பொடி. நாளைக்கு காலையில் இட்லி வித் இட்லி பொடி, மதியானம் லஞ்சுக்கு சாம்பார். சொல்லும் போதே உடம்புலாம் சிலிருக்குது. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்ணுறியா? இதனடா ஏதோ ஒன்று அமைச்சிருக்காங்க. வீட்டில் செஞ்ச மாங்காய் ஊறுகாய். ஃபஸ்ட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதுக்கப்புறம் எல்லாம் வெசல்ஸ் தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால தான் வெயிட்டு கூடியிருக்கு. ஒரு மூடி, அப்புறமா மினி கேசரோல், சப்பாத்தி செஞ்சால் சூடாக வச்சுக்கலான்ட்டு. நல்லா இருக்குல்ல? சைடு பேக்கெட் எடுத்து வரணும் சரத் பாபுன்னு நினச்சியா? இவர் தாண்டா மெயின் வில்லன்னு மொத்த பேக்கேஜ் எட்டி வந்தான் கூட்டியிருக்கான். இட்ஸ் அ இட்லி குக்கர் ப்ளஸ் ஸ்டீமர் 2-in-1. இதில் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு இருக்குது. காய்கறிலாம் வேக வைக்கணும், இதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். விசில் அடிக்கிறியா? இங்கர்றா. மற்றதெல்லாம் சின்ன சின்ன டப்பீஸ் தாங்க. டப்பி 1, டப்பி 2, அதெல்லாம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக எடுத்து வச்சிடுறேன். இந்த பாத்திரத்தோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்தது. அதை சூப்பராக பபுள் ரேப் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேக்கிங் வேறு லெவல். அகைன் அடையாரானந்த பவன்லேருந்து ஸ்நாக்ஸ் அமைச்சிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா துபாய் சாக்லேட் இருக்குது. இந்த துபாய் சாக்லேட்டில் என்ன ஸ்பெஷல்னா, இது துபாயில் போய் வாங்கின துபாய் சாக்லேட். உள்ளே எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக வந்துருக்குங்க உடையாம. கருப்பட்டி காஜு கட்லி சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, செம்மையாக இருக்கு, வேற மாதிரி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதையும் வாங்கி அனுப்பியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸை என்ன தான் வாஷ் பண்ணாலும் சம்டைம்ஸ் சாப்பாடு ஸ்மெல் அதை விட்டு போகவே மாட்டுது. அண்ட் இதை நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் யூஸ் பண்ணலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும். அதுக்காக தான் நான் வாங்கினேனே. அவ்வளோதாங்க, அன்பாக்சிங்லாம் பண்ணியாச்சு. கேபெக்ஸ் இன்டர்நேஷனல் கொரியர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். இந்த கொரியருக்கு எவ்வளோங்க செலவாச்சு, 1 kg எவ்வளோங்க சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா பதில் வராது. ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கும் ஷிப்பிங் ரேட் மாறும். அதனால் நீங்கள் என்ன கேட்கறதுக்கு பதிலாக கேபெக்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனேவும் பதில் கிடைக்கும், கரெக்டான பதிலும் கிடைக்கும். இந்த ஃப்ரீ டோர் ஸ்டெப் பிக்கப் சர்வீசஸ்க்காகவே நான் கண்டிப்பாக இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பேக் பண்ணதை திரும்ப போய் பேக் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.